வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ராஜ்மா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் ராஜ்மா பீன்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது கிட்னி பீன்ஸ். இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அதனால ஓவர் நைட் தண்ணியில் இதை ஊற விட்டுருங்க. ஊறின பீன்ஸை குக்கருக்கு மாற்றுங்க. இதோட 2 பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, தேவையான அளவு உப்பு. இதோட தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கலாம். நான் இங்கே 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பீன்ஸ் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்துடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் நறுக்குன்னா 1 இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம், 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பெரிய ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிருச்சுன்னா தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடணும். தக்காளி வதங்கிருச்சுன்னா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்துடலாம். நீங்கள் வேக வச்ச பீன்ஸில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியோடு சேர்த்துருங்க. இதை இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கலாங்கிறத பார்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா கெட்டியாக வேணும்னா தண்ணியை கம்மியாக சேருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட 1 கப் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக விடணும். எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் மாங்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து கலந்து விடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதோ நம்மளோட ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.